குரு பெயர்ச்சி பலன் 2026 கும்பம் ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் முதல் 4 மாதம், அக்டோபர் லாஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் அடுத்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிற போது. ஸோ அதனால் நீங்கள் பொது இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வெஹிக்கிள் ஓட்டுற பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் சில நேரத்தில் வந்து போகும். அதே மாதிரி பெரிய லெவல் ரிஸ்கெல்லாம் எடுக்கிற போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சுபகாரியங்கள் பண்ணுற போது விரைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுமை, நிதானம் தேவை. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், சுயதொழில் செய்ய போகிறோங்கிறவங்க உங்களுடைய ஃபைனான்ஷியல் நிதி நிலைமையை பார்த்து பண்ணுறது நல்லது, புத்திசாலித்தனம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. நன்றி. குரு பெயர்ச்சி பலன் 2026 கும்பம் ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் முதல் 4 மாதம், அக்டோபர் லாஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் அடுத்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிற போது. ஸோ அதனால் நீங்கள் பொது இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வெஹிக்கிள் ஓட்டுற பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் சில நேரத்தில் வந்து போகும். அதே மாதிரி பெரிய லெவல் ரிஸ்கெல்லாம் எடுக்கிற போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சுபகாரியங்கள் பண்ணுற போது விரைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுமை, நிதானம் தேவை. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், சுயதொழில் செய்ய போகிறோங்கிறவங்க உங்களுடைய ஃபைனான்ஷியல் நிதி நிலைமையை பார்த்து பண்ணுறது நல்லது, புத்திசாலித்தனம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. நன்றி.